வார்த்தை சே என்பதாகும். சே என்றால் ரஷிங் அவுட் டு கிரேஸ். CE அல்ல Z குறிக்கிறதா இருக்கிறது. கிரேஸ் என்றால் புல்லை குறிக்கிறதா இருக்கிறது. ரஷிங் அவுட், புஷ்ஷிங் அவுட், அதாவது புல்லை பார்த்தவுடன் ஆடு பாய்ந்து தாவி ஓடி வந்து அதை மேய்ந்து கொள்வதை குறிக்கிறதா இருக்கிறது. உபாகமம் 32:2 வாசிக்கும் பொழுது புல் என்பது தேவனுடைய உபதேசத்தையும் வசனத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளமா இருக்கிறார். நாம் ஆடுகளா இருக்கிறோம். புல் என்பது தேவனுடைய வசனமா இருக்கிறது. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பைபிளை நீங்க தூக்குங்க. இந்த வேத புஸ்தகம் உங்களை தூக்கி சுமக்கும். ஆடு என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற இரண்டாவது எபிரேய வார்த்தை சோனே என்பதாகும். சோனே என்றால் டு மைக்ரேட், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வது, பரதேசியை போல சஞ்சரிப்பது என்பதாக